இந்த வீடியோல எங்க வீட்ல நிக்கிற ரம்புட்டான் செடியோட ஸ்டோரி பத்தி சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய ஸ்டோரி எல்லாம் கிடையாது, இருந்தாலும் சொல்றேன். 2.5 வருஷத்துக்கு முன்னாடி மால்தீவ்ஸ்ல இருக்கிற ஒரு ரெசார்ட்டுக்கு போயிருந்தேன். அங்க இல்லாத ஐட்டங்களே கிடையாது, ஃப்ரூட்ஸுமே அப்படிதான் எல்லாமே இருந்துச்சு. அதுல ரம்புட்டானும் இருந்துச்சு. ரெசார்ட்ல அன்லிமிட்டடா சாப்பிடலாம், எல்லா ஃப்ரூட்ஸும் அப்படியே தான் இருந்துச்சு. ஆனா அந்த ரம்புட்டான் மட்டும் காலி ஆயிடுச்சு. ஃபாரினர்ஸ் உட்பட எல்லாருமே எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. நமக்கு அதுக்கப்புறம் போன பிறகு கிடைக்கல. ரம்புட்டான் கிடைக்காத கவலையில இருந்த எங்கள்கிட்ட தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நம்ம வீட்லயே ஒரு செடி நிக்கிறமா ஊருக்கு வர ரம்புட்டான் காய்ச்சிருக்கான்னு பாக்குறதுதான் வேலையே. ஆனா காய்க்கவே இல்ல. அப்புறம் ஒரு 2.5-3 வருஷத்துக்கு பிறகு என்னோட டெலிவரி எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் ஃபைனலா ஒரு பூ பூத்துச்சு. என் பொண்ணுக்கும் டெய்லி போய் அந்த ரம்புட்டான் வளர்ந்துருக்கா காய்ச்சிருக்கா இந்த மாதிரி பாக்குறதுதான் வேலையே. ஒரு கட்டத்துல அந்த காய்ச்சிருந்த காயெல்லாம் கீழே விழ ஆரம்பிச்சிடுச்சு. எதுனாலன்னு தெரியல. நான் ஒண்ணு கூட சாப்பிட முடியாதோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா பரவாயில்ல, ரம்புட்டான் ரெட் கலர்ல மாற ஆரம்பிச்சிடுச்சு. சாப்பிடக்கூடிய நாளும் வந்துடுச்சு. ரொம்பவுமே ஹாப்பி ஆயிடுச்சு பார்த்த உடனே. இதுலயே மறுபடியும் ட்விஸ்ட் என்னன்னா, அந்த ரம்புட்டான்லயே கூலன் வறுக்கைன்னு 2 டைப்ஸ் உண்டுமா. கூலன் நல்லாவே இருக்காதுன்னு சொன்னாங்க, வறுக்க தான் நல்லா இருக்கும்னு. இது வறுக்கையா கூலனாவே தெரியல. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலே அது வறுக்கதான். என்னதான் என் பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுத்து விட்டாலும் நம்ம மரத்துல இருந்து பறிச்சு ஒரு ரம்புட்டான் கொடுத்து வைக்கிறதுல ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். இந்த வாட்டி பெரிய அளவுல காய்க்கல, அடுத்த வருஷம் நிறைய காய்க்கும்னு சொல்றாங்க, பாப்போம். ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமாவே இந்த ரம்புட்டானை கொடுக்கணும், சீட் இருக்கிறனால. இப்ப ஈஸியா கிடைக்கிற இந்த பழம் நம்ம சின்ன வயசுல இருக்க நேரம் ஏன் கிடைக்கலன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணிருங்க.